வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் எங்கள் வீட்டில் போன்கிட்டே நான் எல்லாம் நல்லா இருக்கிறோம். நீங்களும் நல்லா இருக்கணும். எந்த உயிரினங்களாக இருந்தாலும் சிவபெருமான் அருளால் நல்லா இருக்கும் மனசார வேண்டிக்கிறேன். சின்ன ஒரு வீடியோ போடலான்ட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. சமையல் வீடியோ போட்டால் ஏன் சார் கொடுக்க மாட்டேங்கிறீங்க வியூவர்ஸ்? டக்குன்னு நின்றுச்சு ஒரு வீடியோ. அப்படியே என்னால் ஜீரணிச்சிக்க முடியல. அதனால் அது வேறு விதமாக மாற்றி விட்டுட்டேன். என்ன இப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டு சமைக்கிற வேலையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கணும் தெரியும் உங்களுக்கு. அது எடுத்து வியூவர்ஸ் பார்க்காம அப்படியே ஜீரோவில் நிற்கிது. நான் பட்டு பார்த்த ஒரு இதில் பார்க்க வேண்டிய சூழல் வரும். அது பார்த்தா அப்படியே நிற்கிது. அது நான் என்ன பண்ணிட்டு இந்த யூடியூப்புக்கு எதைத்தான் போட்டு எப்படி தான் ஏன்னா யூடியூப் வந்து எக்கச்சக்கமான பேர் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் ஒரு நாளாக இப்போ சொல்ல போனால் 2வது தான் படிச்சிருக்கிறேன். சரி, நான் வரலையா? அது மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் இதாங்க. மெயின் வந்து மானிட்டேஷன் வாங்கிடுறாங்க எல்லாருமே. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன தடுமாற்றங்கள் வியூவர்ஸ் நல்லா கரெக்டாக படித்தவங்க வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாக கொண்டு போயிடுவாங்க. ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி கொஞ்சம் அரைக்குறையாக படித்தவங்க என்னையாட்டுக்கிறவங்களா ஒன்றும் பண்ண முடியாது. காப்பி ரைட் விழுந்தால் அது குரோமில் போய் எடுத்து விட்றாங்க. அதை அன்றைக்கி குட்டுவாக்கில் எடுத்து விடாமல் போய்த்தே எனக்கு அந்த சேனல் எஸ்எஸ் லைஃப் ஸ்டைல் ஊற்றிக்கிட்டே இருக்குது. அப்படியே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது இன்னொன்றும் அவங்க எந்தளவுக்கு இந்த பச்சை பட்டனை திருப்பி வைக்கிறாங்களோ அது வரைக்கும் தான் போகும். நம்ம வியூவர்ஸ் போகிறது வந்து நம்ம சூப்பரான கண்டென்ட் எடுத்து போட்டாலும் அது யூடியூப்காரங்க பார்த்துட்டு அவங்க சர்ச் பண்ணிவிட்டு அது நல்லா இருந்தால் தான் அதிகமாக வச்சு விடும். சுமாராக இருந்தால் இதை விட எத்தனை பேர் பேசி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் போடாமல் இதை கொண்டு போட்டு என்ன பண்ணுறது? அதெல்லாம் வந்தால் 10 பைசா வருமானம் வரும் நம்மளுக்கு. இதில் ஒன்றுமே இல்லையே. இந்த கொண்டு போட்டு என்ன பண்ணுறதுன்னு யூடியூப்காருக்கு ஒரு தோணும். சரி, போயிட்டு போகுது யூடியூப்கார், நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. வயசானவங்களுக்கு ஒரு இத்தினூன்னு கொஞ்சம் அப்படி பண்ணிவிடுங்க, அது போதும். அந்தளவுக்கு பண்ணிங்கன்னா கூட ஓரளவுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இதில் இந்த காசு வந்து இதில் தான் அப்படிங்கிறதில்ல. வந்ததுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணலாமே. இந்த மலர்லாம் இருக்காங்க, மலர் லைஃப் அந்த சேனலு இந்த ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எப்படி கஷ்டப்பட்டு அந்த குழந்தைகளை வளர்த்தி பார்க்குறாங்க, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. அந்தளவுக்குலாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க சூழ்நிலையில் நினச்சி பார்த்தா நம்ம எவ்வளோ பெட்டர்னு தோணுது. கடவுளெல்லாம் நல்லா இருக்கணும். அவங்க மலர் லைஃப் அந்த சேனல் அவங்க நானும் சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். யூடியூப்கார் எனக்கு மெயிலே அனுப்பிச்சி விட்டார். மலர் லைஃப் பற்றி 2-3 வீடியோ போட்டிருந்தேன் எஸ்எஸ் லைஃப் ஸ்டைலில். இதுலேயும் போட்டுனேன்மோ நான் கூட பயந்துட்டேன். என்னடா அவங்களுக்கு சொல்லி போடுற ஏதோ மெயில் வந்துச்சு என்னமோ. நானே கூட்டுவாக்கில் என் பொண்ணுக்கிட்ட அனுப்பிச்சி விட்டேன். அதுக்கப்புறம் அதிலே போட்டுருந்துச்சு. தேங்க்ஸ், சூப்பராக பேசி போட்டிருக்கீங்க, அவங்களுக்காக அந்த பையனுக்காக ஹெல்ப் பண்ண சொல்லிட்டு தேங்க்யூ வெரி மச்னு போட்டிருந்தாங்க. சரிடா பரவாயில்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். இது வந்து அவங்களுக்கு ஒரு 10 பேர் போய் பார்த்தாங்கன்னா ஒரு வருமானம் கிடைக்கும். அதில் அந்த குழந்தைகளுக்கு அந்த வேணுங்கிற ஃபுட்டு அதெல்லாம் வாங்கி கொடுத்து மாத்திரை செலவு இதெல்லாம் பார்த்துக்கும். ரொம்ப கஷ்டமான ஒரு தான். ஆனால் அவங்க லாங் வீடியோ போடுறப்போ நிப்பாட்டி வச்சுருக்காங்க. லாங் வீடியோ போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். அதுலேயே காசு நல்லா வரும். அவங்களுக்கு மன உளைச்சல் அதிகமாக போடலையா என்ன எனக்கு தெரியல. அது போடாமல் இருக்கிறாங்க. அது போட்டாங்கன்னா கூட கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம் அவங்க. ஒவ்வொருத்தரும் சொல்கிறேன். இந்த யூடியூப்பே நம்பிக்கிட்டுலாம் வாழ முடியாது கண்டிப்பாக. ஏதோ ஒன்று சைடு பிஸ்னஸாட்டு போட்டு இந்த என்னையாவது சும்மா வீட்டுக்குள்ளேயே உட்காந்து கிடக்கிறோமா, படுத்தையே கிடப்போமா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ஏதோ கொஞ்சம் போட்டோம்னா வரட்டும், வராமல் இருக்கட்டும். உலகத்தில் நம்ம பதிவு வச்சுட்டு போகலாம். நம்ம பதிவு எவ்வளோதான் அப்படின்னு இது பண்ணிட்டு போகலாம். அதுதான் கொஞ்சம் ஒரு சில பேர் ஒன்றுமே இருக்காதுங்க அதில். அது போகுது பயங்கரமாக. இந்த அவுத்து காட்டிடுறாங்க பாரு, அவங்களுக்குலாம் பயங்கரமாக போகுது. நம்ம எப்படி பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இதை இருக்க வரைக்கும் இருக்கட்டும், பார்ப்போம், விடுங்க. நன்றி, வணக்கம், பாய்.